ஆனா உங்க ஊர்ல நான் காதலிக்க பெண் ஒருத்தி பார்த்துட்டேனே. சென்னையோட பிறந்தநாளை முன்னிட்டு மேட் ஆஃப் சென்னை அப்படின்ற பேர்ல 40 நாள் ப்ரோக்ராமா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது யார் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதோட சிறப்பு அம்சமா வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து சென்னை தீவுத்தடல்ல ஃபுட் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எதிர்பார்த்ததை விட பயங்கரமான வந்து க்ரௌடு வந்திருந்தாங்க. மக்கள் வந்து ரொம்பவே நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. ஸோ ஃபுட் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னா சென்னையில் வந்து பல பேருக்கு வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நியூஸ். ஸோ அதனால அன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஹோட்டல்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேலே வந்து ஸ்டால்ஸ் இருந்தது. மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இதோட டிக்கெட் வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் வந்ததுனால போலீஸாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃப்ரண்ட்ல வந்து ரொம்பவே டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ டிராஃபிக் ஆனதுனால ரூட் எல்லாம் மாற்றி விட்டு பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே லாஸ்ட் வீக்கெண்ட் போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி இந்த மந்த் அண்டு மறுபடியும் வந்து லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து மறுபடியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நானுமே அதை பற்றின வீடியோ வந்து போடுறேன். வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களை வீடியோக்குள்ள கூட்டிகிட்டு போகிறேன். என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இப்படி தாங்க மக்கள் வந்து வேற லெவலில் வந்து என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ்லேருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இளைஞர்கள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லா ஃபுட் ஸ்டார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறது, மியூசிக்கும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் போய் நின்று நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நுங்கம்பாக்கத்தில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட லொக்கேஷனும் டைமிங்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவுமே வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். வேற எப்படியெல்லாம் வந்து மக்கள் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் பீஃப், சிக்கன் தவாகரி, பீஃப் தவாகரி, 10 kg நாரி பிரியாணி, இலந்தோ 24 hours பிரியாணி. அப்படியே லவ் சாங் போயிடலாமா? வேண்டாமா? ஆனா உங்க ஊர்ல நான் காதலிக்க பெண் ஒருத்தி பார்த்துட்டேனே. எப்படி நான் பாடாம போவேன்? நான் பாடுவேன். ரெடியா? காதலிக்க பெண் ஒருத்தி பார்த்து விட்டேனே, என் கண்களுக்குள் முன்முகத்தை நான் கண்டேனே. யாருகிட்ட ஆரவரப்பூ, என் சட்டையில் குத்தி வச்ச பட்டு ரோஜாப்பூ.